ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே 16ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் உருவான காற்று சுழற்சி வட மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் இடப்பட்ட பகுதியில் இப்போ இருக்குது. அதாவது சென்னை முதல் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்குது. இதனால் வட மாவட்டங்கள் முழுவதும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும். இதுபோக கடலோர மாவட்டங்கள், அதாவது சென்னை முதல் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு உள்ள கடலோர மாவட்டங்கள் மற்றும் கடலோரத்தை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழை வரை பெய்யும். மே 16, மே 17 மற்றும் மே 18 ஆகிய 3 தேதிகளில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும். இது தவிர உள் மாவட்டங்கள் திருச்சி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் தென் மாவட்டங்கள் தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை அல்லது கனமழை பெய்யும். இந்த மழையை பொறுத்த வரைக்கும் கோடை காலத்தில் காற்று சுழற்சியால் வரக்கூடிய மழை. சில இடங்களில் வெயில் காணப்படும், சில இடங்களில் மேகமூட்டமாக இருக்கும். ஒரு நாள் முழுவதும் பெய்யக்கூடிய மழை அல்ல, 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் தொடர் மழையாக பெய்யும், கனமழையாக பெய்யும். அதன் பிறகு சிறிது இடைவெளி விட்டு மறுபடியும் 2 மணி நேரம் 3 நேரம் கனமழை பெய்யும். சில இடங்களில் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை பொழுதில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். இந்த காற்று சுழற்சியால் மே 16, மே 17 மற்றும் மே 18 ஆகிய 3 தேதிகளில் வட மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள், அதாவது சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள மாவட்டங்களில் நாம் கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். இதர மாவட்டங்களில் மிதமான மழை அல்லது கனமழை பெய்யும். இதன் பிறகு புதிதாக ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது இலங்கை அருகே வங்கக்கடலில். இந்த காற்று சுழற்சியால் மே 18, மே 19, மே 20 மற்றும் மே 21 ஆகிய 4 தேதிகளில் நமக்கு தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் இந்த பகுதிகளில் நமக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்ய போகுது. இதனால் குற்றாலம் போன்ற நீர்வீழ்ச்சி பகுதிகளில் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும். இதனாலையும் நமக்கு அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயரும். மே 16ஆம் தேதியிலிருந்து மே 23ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் கோடைகால மழை பெய்ய போகுது. இதன் பிறகு மே 24, 25, 26, 27 ஆகிய நாட்களில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் கோடைமழை பெய்யும். மறுபடியும் மே 28, 29 ஆகிய தேதிகளில் இன்னொரு புதுசாக ஒரு காற்று சுழற்சி உருவாகும். இதனால் தமிழ்நாடு முழுவதும் மறுபடியும் கோடைகால மழை பெய்ய போகுது. அது வரும் நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் அதிக மழை பெய்யுங்கிறது நாம் வரும் வீடியோவில் பார்க்கலாம். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.